எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மாழ்வாரிலேயே திருவாய்மொழியில கோயில் திருவாய்மொழி பகுதியில் 8வது நூறில் 10வது பதிகத்தில் 6வது பாட்டு. இதோட நாலாவது இந்த நம்பர் வந்து 3551. அது வச்சுக்கோ. இது அந்த திவ்ய பிரபந்தத்தில் 3551வது பாட்டு எடுத்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற பாட்டு இருக்கும். பாட்டை பார்ப்போம். நுகர்ச்சியுருமோ மூவுலகின் வீடு பேரு தன் கேழில் புகற்செம்முகத்து களிரட்ட பொன்னாழிகை எம்மான் பொன்னாழிக்கை எம்மான் பொன்னாழிகை இல்லை பொன்னாழிக்கை எம்மான் நிகர்செம் பங்கினரி விழிகள் பங்கி நிகர்செம் பங்கி எரி விழிகள் அப்படி எடுத்துக்கணுங்க. பங்கி எரி விழிகள்னு இருக்காங்க. நிகர்செம் பங்கி எரி விழிகள்னு இருக்கும். நிகர்செம்பங்கி எரிவிழிகள் நீண்ட அசுரர் உயிர் எல்லாம் தகர்த்து உண்டு உழலும் புட்பாகன் இருக்கு பாருங்க. அதுல புல்பாகன் பார்க்கணும், படிக்கணும். புட்பாகன் பெரிய தனி மா புகழே. இது பாட்டு. பாட்டோட அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா, நுகர்ச்சின்றது வந்து உங்களுக்கு ஈடுபடுறது. அதில் நுகர்ச்சி உங்களோட ஈடுபாடு உருமோன்னா உங்களுக்கு ஈடுபாடு உண்டாகுமோ அப்படிங்கிறது அர்த்தம். நிகழ்ச்சி ஆகுமோ, உங்களுக்கு அந்த ஈடுபாடு உண்டாகுமோ. மூவுலகின்னா அதான் உங்களுக்கு சொல்லிக்கல, கீழ் உலகம் மேலுலகம் இந்த பூமி மூன்று உலகத்திலும் வீடு பேருன்றது வந்து வீடு பேருன்றது மோட்சம். வீடு பேரு தன் கேழில், அதாவது தன்னுடைய வீட்டு பேரை தன் கேழில்ன்றதுக்கு வந்து உங்களுக்கு என்னன்னா உயிர்களை வைத்து மீண்டும் திரும்ப பெற்றுக்கொள்ளும். தன் கேழில்ன்றது நிகர். கேழில்னா கேழ்ன்றோம் இல்லையா, அதுதான் இங்க கேழில்னு சொல்றார். கேழ்னா நிகர், தனக்கு நிகர் தானே, அந்த மாதிரி. அது தன் கேழில், தனக்கு நிகர் தானே. வீடு பேர் அடிப்பதில் தனக்கு நிகர் தானேங்கிற மாதிரி. அந்த இதில் புகர்னா ஒளி, ஞாபகம். புகர் செம்முகத்து, புகரில் கேழில்னா நிகர் இல்லாத. நான் அதுதான் முதல் வழியை சொன்னேன் இல்லையா, கேழில் நிகர் இல்லா. புகர் செம்முகத்து, புகர்ன்றது வந்து ஒளி, செம்முகத்துன்னா சிவந்த முகத்தோடுன்னு அர்த்தம். புகர் செம்முகத்து செம்முகத்தோடு களிறு அட்டை. களிறுன்னா ஆண் யானை, ஞாபகம் வச்சுக்கோ. களிறுன்னா ஆண் யானை, பிடின்னா பெண் யானை, களிறுன்னா ஆண் யானை. அதுதான் இங்க சொல்றாரு. களிறு அட்டைன்னா அழித்த. எந்த யானை அழிச்சார்? அந்த குவலய பீடம்ங்கிற கம்சன் யானை அழிச்சார் இல்லையா, அதை சொல்றாரு இங்க. களிறு அட்டைன்னா குவலய பீடம்ன்ற அந்த கம்சன் அழிச்ச யானைய கம்சன் வந்து பிளான் பண்றான், இவரை கொள்றதுக்கு என்ன வழின்னு. அதுக்கு என்ன பண்றான், இந்த அந்த அவரோட பட்டத்து யானை இருக்கு இல்லையா, அதை விட்டு நிஜமாவே அதை இது மதம் கொள்ள வச்சு அதை ரெடி பண்ணி வச்சிருந்து கிருஷ்ணன் வரும்போது விடுவான். எதில் கம்சன் விடும்போது அந்த யானையை அதனோட யானையோட தந்தத்தை பிடுங்கி எடுக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய வேலை. யானை தந்தத்தை ஒடிக்கிறது வேலை, ஒடிக்கலாம் இல்லை. யானை தந்தத்தை அது உடம்புல இருந்து பிச்சு பிடுங்கி எடுத்தாராம். ஒரு செடியை நம்மளால பிடுங்க முடியாதா? வேறோட முடியல. ஆனால் யானை தந்தத்தை யானைகிட்ட இருந்து பிடுங்கி எடுத்தாராம். பிடுங்கி எடுத்து அந்த தந்தத்தாலேயே அதை குத்தி கொண்டாராம். அதனுடைய தந்தத்தாலேயே அதை குத்தி கொண்டாராம். அதுதான் செம்முகத்து வந்து களிறு அட்டை. அந்த மாதிரி அந்த குவலயபீடம் ஆண் யானையை அழித்த பொன்னாழிக்கை. பொண்ணுன்னா நல்ல தங்க ஆபரணம் அணிந்த கையில் கொண்டு, அந்த மாதிரி கையில் கொண்டு குவலயபீடம்ன்ற யானையை அழிச்ச அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல. பொன்னாழிக்கை ரெண்டு புகர் செம்முகத்து களிரட்ட பொன்னாழிக்கை என் அம்மான். அந்த மாதிரி கையை உடைய அந்த பழையிலிருந்து அந்த அழகான கையால் தான் அந்த யானையை கொண்டா இல்லையா. களிறு அட்ட பொன்னாழிக்கை எம்மான் எங்கள் தலைவன். அதுதான் இங்கே சொல்றதுதான். நிகர்னா இந்த இடத்துல என்ன, தங்களுக்கு நிகரான
தங்களுக்கே நிகரான, அவங்களுக்கு நிகரான நிகர் செம், செம்பங்கி தனியாக வச்சுக்கணும், செம்முன்னு தனியாக வச்சுக்கணும், பங்கின்றது தனியாக வச்சுக்கணும். செம்பங்கின்னு படிக்கக்கூடாது, செம் பங்கி. செம்முன்னா சிவப்பான, பங்கின்னா மூடி, பங்கின்னா முடி, தலைமுடி, தலைமுடி இருக்கு இல்லையா, அதுதான் சொல்லாதீங்க. செம்பங்கின்றது செம்மட்டையான முடி, செம்மட்டை முடி. எரி விழிகள், நெருப்பை கக்கும் கண்களுடன் நீண்ட நெருப்பை கேட்கிற கண்கள். நீண்டன்றது வந்து நீளமா இருக்கிறதுன்னு எடுத்துக்கூடாது. நம்ம நீண்டன்னா மிக வலிமையான அர்த்தம், வலிமையான, ரொம்ப அஜானுபாகவான, அந்த மாதிரி எடுத்துக்கணும் நீண்டன்றது. இந்த இடத்துல நீண்ட மிகப்பெரிய உருவங்களை, நீண்டன்றது வந்து இந்த இடத்துல பெரிய உருவம்னு எடுத்துக்கணும். அதுதான் நீண்டன்னா மிகப்பெரிய உருவங்களை. அசுரர், நீண்ட அசுரர், மிகப்பெரிய உடைய அசுரர் உயிரெல்லாம், அவங்களுடைய உயிரெல்லாம் தகர்த்து, அவங்களெல்லாம் அந்த மாதிரி அசுரர்களை எல்லாம் அழித்து உண்டு, அவங்கள வந்து அவங்களோட இது எல்லாம் அழித்து அவங்கள வந்து ஒன்றும் இல்லாத பண்ணி அது அழித்துண்டு. உழலும்னா இந்த இடத்துல உழலும்னா பயணிக்கும்னு எடுத்துக்கலாம். அது வந்து அந்த இதை வந்து அவங்களெல்லாம் பூந்து விளையாடி அடிக்கிறாராம், சுழண்டு அடிக்கிறாராம், உழண்டு அந்த அசுரர்களை யாரையும் தலையெடுக்க விடாமல் அடிக்கிறாராம். அது சொல்லாதீங்க. உழலும் பயணிக்கும். புட்பாகன்றது வந்து புல் ப்ளஸ் பாகன்னா புட்பாகன் மாறிட்டு இடத்துல. புல்லுனா கருடன், பாகன்னா அந்த கருடனை மேய்க்கக்கூடிய தலைவன். கருடனுடைய தலைவன் யாரு? மகாவிஷ்ணு தான். அதுதான் சொல்றாங்க. புல்பாகன், பெரிய தனி மார்புக்கு, பெரிய தனி மாப்புகழே. அப்படின்னா பெரியன்னா அந்த எண்ணில் அடங்காதன்னு அர்த்தம். இந்த இடத்துல பெரியன்னா எண்ணில் அடங்காத, தனின்னா தனித்தன்மை வாய்ந்த, மான்னா பெரிய, புகழனா புகழை பாடி இருக்கு, அவரோட புகழை பாடி இருப்போமே அப்படிங்கிறதாக அர்த்தம். இதில் இந்த பாட்டில் வந்து உங்களுக்கு வந்து கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, 3 உலகங்களையும் உயிர்களை வெளியில் விட்டு வாழச் செய்தலும், 3 உலகங்களையும் உயிர்களை வந்து இவர் தான் உருவாக்கி அதை வாழ வைக்கிறார்ன்ற சொல்றார். வாழச் செய்தலும், பிறகு உயிர் போகும்போது உள்வாங்குதலை செய்யும். உயிர் பிறக்க வைக்கிறது அவர் தான், சாகடிக்கிறது அவர் தான். செத்த அப்புறம் அந்த உயிர் மறுபடியும் இறைவன்கிட்டே போயிடுமா, இறைவன்கிட்ட தான் அந்த உயிர் உருவாகி வரும், மறுபடியும் அந்த உயிர் இறைவன்கிட்டே போயிடுமா. உள்வாங்குதலையும் செய்வோம். தனக்கு ஈடில்லாத தன்மையுடைய கோலைபிடமாகிய யானையை தங்க ஆபரணம் அணிந்த தன்னுடைய கைகளால் அழித்தவன். சிவந்தை ஒளியை, அதுதான் அந்த களிரட்ட பொன்னாழிக்கை, பொன்னாழிக்கை என்னம்மான்னு வருது பாருங்க, அதுதான் சொல்றீங்க. சிவந்த ஒளி வீசும் செம்மட்டை முடியும், நெருப்பை உழல்கின்ற கண்களையும் உடைய பெரிய பெரிய அசுரர்களை எல்லாம் அழித்த கருடனை வாகனமாக கொண்டவனான நாராயணன் அவனுடைய பதவியை தந்தாலும் ஈடாகுமோ? அவனுடைய தனித்தன்மை வாய்ந்த எண்ணில் அடங்காத பெரிய புகழை கூறுவதற்கு ஈடு ஆகாது. இது திருவாய்மொழி பாடல்கள் இதற்கு ஈடாகாதுன்னு அர்த்தம். என்ன சொன்னாலும் திருவாய்மொழி பாடல்கள் இவர் சொல்றாரு இல்லையா, இவர் சொல்றது அது வந்து அந்த பாடல்களுக்கு, அந்த பாடலோட வரிக்கு இவரோட எவ்வளோ பெரிய இது இருந்தாலும் அது ஈடாகாது அப்படின்னு சொல்றார். நாளைக்கு அடுத்த பாட்டை பார்ப்போம். தேங்க்யூ.